Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங் பிசினஸ் அப்படின்னு நினைச்சாலே நிறைய பேர் வந்து ரொம்ப கோடி கணக்குல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஒரு மிஷினரி வச்சு ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் போது, ஆனா இந்த தொழிலுக்கு அப்படி நீங்க அவ்வளோ அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பண்றீங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலா இதில் ப்ராஃபிட்டை வந்து உங்களால் ரொட்டேஷன் பண்ண முடியும். மாதம் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் ரொட்டேஷன், அதாவது கிட்டத்தட்ட உங்களால் வந்துட்டு நீங்கள் போட்ட பணத்தை வித்தின் ஒரு 3 மந்த்க்குள்ளே ஒரு ப்ராஃபிட்டோடைய உங்களால் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறோங்க. இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் புது வீடியோஸ் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல் சொல்லிட்டு அது ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த என்பிஎஸ்க்கு கொடுத்த சப்போர்ட் கொடுங்க. ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெனோ பேக்ஸ் அப்படின்றது நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு அந்த பாலிப்ரோக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கிளாத்தில் வந்து செய்யக்கூடியது தான். இதை வந்து பியூராக கிளாத்துன்னு சொல்ல முடியாது, அதாவது வெறும் துணி காட்டன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 100% வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது, மிக்ஸ்டாக இருக்கும். இது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100% பிளாஸ்டிக்காக வந்து இருக்கும். இப்போது இது மேக்ஸிமம் வந்து நமக்கு எந்த இடத்துங்கள்லாம் யூஸ் ஆகுது இந்த பேக்னா, மார்க்கெட்ஸில் ஹோல்சேலாக பல்காக வந்து சப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா ப்ராடக்ட்ஸ், அதாவது காய்கறிகள் மூட்டைகள், அந்த இடத்துக்கு வந்து இது சப்ளை ஆகும். இது சப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இதோட தேவைகள், கோணி பையே வாங்கிக்கலாமே ஜூட் பை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. என்னன்னா ஜூட் பைக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா, ஜூட் பை வந்து நமக்கு 15 ரூபா 20 ரூபா 25 ரூபா அந்த ரேட் போகும். அதே போல் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ் தான். இன்றைக்கி வாங்கிட்டு வராங்க, 1000 மூட்டை வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அந்த 1000 மூட்டை அவ்வளோதான். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. காய்கறிகள் வந்து இந்த தொலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொலைகள் இருக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு வந்து டேமேஜஸ் ஆகாமையும் இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்றதுனால லெனோ பேக்ஸ்க்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஸோ இந்த லெனோ பேக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு ரா மெட்டீரியல் தேவை. இந்த பேக்கை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு காஸ்டிங் எவ்வளோ ஆகுன்றதை சொல்கிறேன். இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் நீங்கள் வாங்கி விற்கிறது ஹோல்சேலாக அந்த மாதிரியும் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ ரா மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு 125 ரூபா ஒரு கிலோ உங்களுக்கு. ஆனால் 1 கிலோ அப்படின்னு இதை கொடுக்க மாட்டாங்க, பண்டல்ஸாக தான் உங்களுக்கு வந்து வரும், அதாவது ரோல்ஸாக தான் வரும். குறைஞ்சது 100 கிலோ 120 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி கிலோங்களில் தான் வரும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது, உங்களுக்கு ப்ளூ இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஸோ எந்த கலர் வேணால் நம்ம வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800, அதாவது 80லேருந்து 100 கிட்ட பர் ஆர், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 1000 பீஸ் 2000 பீஸ் 800 பீசஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். ஒரு மிஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இதோடைய கெப்பாசிட்டி. இப்போது நம்ம இது எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ஒரு ட்ரைனிங் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நமக்கு செட் ஆகுமான்னு யோசிப்பீங்க. மிஷின் வாங்குற இடத்துலேயே, நம்ம எந்த ஒரு மிஷின் வாங்கினாலும் சரி, மிஷின் வாங்குற இடத்துலேயே நமக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எப்படி இந்த ரோல்ஸை வந்து மிஷினில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து அதை பைகளாக மாற்றுறது அப்படின்றத லைவாக நமக்கு டெமோ செஞ்சு காட்டிடுவாங்க. மிஷினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 9 லட்ச ரூபா இதோடைய ப்ரைஸ் நமக்கு ஆகும். ஸோ 9 லட்ச ரூபான்றது இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இப்போ நார்மலாக ஒரு செமி ஸ்கில்டு ஒரு லேபர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சேலரின்றது அபவுட் 20 தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்கள் பேக் எடுக்கிறீங்க பண்ணுற மிஷின் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல்லி ஸ்கில்டு பர்சன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வேலைகளை சொல்லிட்டா போதும். அதாவது இந்த இடத்துல கட் வரும், இந்த இடத்துல கலெக்ட் பண்ணணும், இங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். அதை வந்து நீங்கள் ட்ரைனிங்கில் உங்களுக்கு மிஷின் வாங்கும்போது அந்த டெமோ பார்த்து கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கில்டு லேபருக்காக வந்து ஆட்கள் வைக்க வேணாம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு 2 பேர் வந்து உங்களுக்கு பொருட்களை இறக்கிறதுக்கு, ஏற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் மடித்து வைக்கிறதுக்கு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி அதர் பர்சன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்சேலாக பல்க் லாட்டில் தான் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்ட பிறகு பேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இதுவே ஒரு பேக்கிங் பேக் அப்படின்றதுனால செட்டு தான். இது வந்து 1000 பேக் 2000 பேக் அப்படின்னு சொல்லிட்டு டன் கணக்கில் சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். ஸோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 to 7 rupees தான் இதோட
செல்லிங் காஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நமக்கு 40% கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 4 லட்ச ரூபா லாபம்னா இப்போ இவ்வளோ அளவுக்கு இதை வந்து யார் வாங்கிப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நமக்கு. இதை யார் வாங்கிப்பாங்கன்னா இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ டன்ஸ் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லா பொருட்களும் வருது. இப்போது இன்ஃபேக்ட் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டெல்லாம் கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் வருது. மேக்ஸிமம் வந்து வெங்காயம் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே வந்து இது நிறைய வந்து மூவ்மெண்ட் ஆகிடும். நமக்கு வெங்காயம் பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக வந்து மகாராஷ்டிராலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, ஆனியன் அதை வந்து அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற போதே நமக்கு வந்து பேக்ஸ் அப்படியே கொட்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து லினோ பேக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்குங்களில் தான் அதை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஒரு சில ஹாட் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி, இதுலேயே வந்து தக்காளி நம்மளால் போட முடியாது. அதே போல் பீன்ஸு, அவரைக்காய், கேரட், இது எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டாக தான் வந்துட்டு நமக்கு இந்த பேக், அதாவது அந்த ஜூட் பேக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக தான். ஜூட் பேக் நான் சொன்ன மாதிரி 15 ரூபா மேனிக்கு வருது அப்படின்னா அவங்களால யூஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு 2 நாளைக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தையல் விடுறது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறது, அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. லேபர் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஸ்கில்டு பர்சன் வேணுன்றதுனால அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும். உடனே நமக்கு இந்த பேக்ஸ் கிடைக்காது. இதெல்லாம் வந்து டெய்லி சப்ளை பண்ணுறாங்க. ஒரு 400 டன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000-20,000 பேக்ஸ் கிட்ட கொண்டு வராங்க ஒரு மார்க்கெட்டுக்கு அப்படின்னா திருப்பி எவ்ரிடே அந்த 10,000-20,000 பேக்ஸ் தேவைப்படும். அந்த 10,000-20,000 பேக்ஸோடு அது நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா அங்கேருந்து ஒரு டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து அந்த ப்ராடக்ட் வருது, ஒரு ஹோல்சேலர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் எடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுப்பாங்க, ரீட்டெயிலர் கிட்ட கொடுப்பாங்க, அப்புறம் தான் நம்ம ஊர் காய்கறி கடைங்களுக்கு அது வரும். எல்லா இடத்துலையுமே இந்த பேக்குகள் தேவைப்படும். ஏன்னா ஒரு சில இடத்துல 50 கிலோவாக வரும், ஒரு சில இடத்துல 100 கிலோவாக பேக் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரீட்டெயில் கடையில் எடுக்கிறவங்க 100 கிலோ பேக்காக எடுக்க மாட்டாங்க, 25 கிலோ மூட்டை ஒரு 2 இருந்தால் போதும். அப்போது அங்கே பிரிக்கும் போது அங்கும் அவங்களுக்கு வந்து இந்த முட்டைகள் தேவை. ஸோ நம்ம ஒரு சின்ன காய்கறி கடையிலேருந்து ரீட்டெயில் ஷாப்லேருந்து டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துங்கள்லையுமே சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். முக்கியமாக ஒரு மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் இதை போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணும். இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பல்கான ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஒரு மேனுஃபேக்சரிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த லோட்ஸ் எல்லாம் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு வண்டி வந்து அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான வழி அமைப்பு இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் ஏரியா, உங்களுக்கு அந்த இடத்துல பப்ளிக் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி, எந்த வேஸ்டேஜஸும் வெளியே கொட்டாத மாதிரி, உங்களால் அதிகமான வேஸ்டேஜ் அந்த இடத்துல கழிவுகள் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ஸோ அது முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதே போல் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் ஒருத்தங்களை எம்ப்ளாய் பண்ணிக்கோங்க. இதே பேக்கிங் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராச்சும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த மார்க்கெட் சைட்ஸில் சூப்பர்வைசர்ஸா இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸா இப்படி இருக்கிறவங்களா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் அவங்க வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட போடுறோன்னா தாராளமாக 4 லட்ச ரூபா கிட்ட லாபம் எடுக்கக்கூடிய தொழில் ஒரு வித்தின் 3 monthsலேயே நம்மளால் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துட முடியும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.